கீதங்கள் முக்கியத்துவங்கள் உள்ள பாடல் புஸ்தகத்துல 632வது பாடல், மாயையாமை உலகம் இது மாறும் நிழல் போலே. மாயையாமை உலகம் இது மாறும் நிழல் போலே, மாறும் மண்ணாய் வேகம் உன் ஜீவன் போய்விடுமே. ஆனந்தற்காய் ஜீவியம் மனோகரம் என்று நினைத்திட வேண்டாம், இது அழிந்து போய்விடும். ஆனந்தற்காய் ஜீவியம் மனோகரம் என்று நினைத்திட வேண்டாம், இது அழிந்து போய்விடும். பூ போலே காய்ந்திடும் உன் ஜீவியம் வேகமாய் மறைந்திடும். பூ போலே காய்ந்திடும் உன் ஜீவியம் வேகமாய் மறைந்திடும். உலகில் நன்றாய் வாழ்வேன் என்று நினைத்திட வேண்டாம், நீ மண்ணாய் வேக மாறும் இது நித்தியமற்றது. உலகில் நன்றாய் வாழ்வேன் என்று நினைத்திட வேண்டாம், நீ மண்ணாய் வேக மாறும் இது நித்தியமற்றது. பூ போலே காய்ந்திடும் உன் ஜீவியம் வேகமாய் மறைந்திடும். பூ போலே காய்ந்திடும் உன் ஜீவியம் வேகமாய் மறைந்திடும். பரலோக வாழ்விற்கு சென்றிட வேண்டாமா, பரலோக பரமனை நீ ஏற்றுக்கொள்ளுவாயா. பரலோக வாழ்விற்கு சென்றிட வேண்டாமா, பரலோக பரமனை நீ ஏற்றுக்கொள்ளுவாயா. பூ போலே காய்ந்திடும் உன் ஜீவியம் வேகமாய் மறைந்திடும். பூ போலே காய்ந்திடும் உன் ஜீவியம் வேகமாய் மறைந்திடும். இந்த பாடலுக்கு உண்டான விளக்கம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த உலகம் நமக்கு ஒரு மாய இதான் சொல்லி நம்ம பார்க்க முடியுது. அது போல பூ போலே காய்ந்திடும் உன் ஜீவியம் வேகமாய் மறைந்திடும். எப்படி பூக்கள் காலையிலையோ சாயங்காலமோ உதித்து அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது அந்த கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக வாடி கீழே விழுந்துடும். அதே போல தான் நம்ம ஜீவியமும். நம்ம பிறக்கிறோம், அதே போல் நம்மளுடைய மரணம் என்பது எப்பொழுது வேணால் வரலாம். அதனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்வோமானா நம்ம நித்தியமான வாழ்வுக்குள்ள நம்ம போகலான்றது தான். பரலோக பரமனை நீ ஏற்றுக்கொள்ளுவாயா, ஏற்றுக்கொண்டா நீ பரலோகத்தை நிச்சயத்தை அடையலாம். இலவசமான ரட்சிப்பு உங்களுக்கு கர்த்தர் தர ஆயத்தமாக இருக்காரு. அந்த ஸ்லாக்கத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் பாடலில் கொஞ்சம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பேசலாம்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.